யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோசுவா 21:44. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையில் நாம் வாசிக்கும் பொழுது சுற்றிலும் அந்த இடத்துல சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு பார்க்க போகிறதான தலைப்பு நம்மை சுற்றிலும் அல்லது சுற்றிலும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்மை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள், நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள், என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் என்ன செய்தாராம், அவர்களை இளைப்பாற பண்ணினார். சத்தமா ஆமேன் சொல்லலாமே, சத்தமாய் சொல்லாங்க. ஹல்லேலூயா, ஒரு ஆமேன் சொல்லுங்க. சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்தாராம், ஆண்டவர் இளைப்பாற பண்ணுகிறார். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. குடும்பத்தில் எடுத்தால் பிரச்சனை, சபையில் எடுத்தால் பிரச்சனை, விசுவாசிகள் எடுத்தால் பிரச்சனை, தனிப்பட்டவர் எடுத்தால் பிரச்சனை, வேலையில் எடுத்தால் பிரச்சனை. அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் என்னதான் இருக்குது, பிரச்சனைகள் தான் இருக்குது. ஆனால் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால், ஒரு இளைப்பாறுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அவர் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இளைப்பாறுதல். ஐயா, எங்களுக்கு எப்படியாகிலும் ஒரு இளைப்பாறுதல் எங்களுக்கு கிடைக்குமா, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பாரா, இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக, அதாவது இளைப்பாறுதல் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாரா, எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பாரா. நாங்கள் வேலை இடத்துல போனாலும் பிரச்சனையாக இருக்கிறது, குடும்பத்தில் போனாலும் எங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கிறது, அல்லது சபைக்கு வந்தாலும் எங்களுக்கு என்னவாக இருக்குது, சமாதானத்தை தேடி வரணும்னுக்கா. இப்போ சபையிலே என்ன ஆகுது, அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் நாங்கள் போனால் எங்களுக்கு என்ன இல்லை, இளைப்பாறுதல் இல்லாமல் சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, சுற்றிலும் உங்களுக்கு யுத்தம் இல்லாமல் ஆண்டவர் இளைப்பாற செய்கிற தேவனாக இருக்கிறார். இதில் பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை யுத்தம் இல்லாமல் உங்களை சமாதானத்தோடு காத்து கொள்வாராக. ஆமென். உண்மையாக பாருங்கள், உங்கள் மனசில் இருதயத்தில் பயங்கரமான ஒரு யுத்தத்தை போன்ற ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கும். இது எப்போ தான் முடியுமோ, இந்த பிரச்சனை எப்போ தான் முடியுமோ, இந்த கவலை எப்பொழுதுதான் முடியுமோ, இந்த கஷ்டம் எப்போதாவது முடியுமோ என்று சொல்லி பலவிதமான எண்ணங்கள் என்ன செய்து கொண்டிருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையில் சொல்லுகிறார், உங்களுக்கு அந்த யுத்தத்தை இல்லாமல் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. யுத்தம் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை. ஒரு சில வீடுகளில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் சண்டை நடந்து கொண்டே இருக்கும், அது முடியவே முடியாது. அந்த சண்டை எப்போ முடியும்னா முடியவே முடியாது. அவங்களே சொல்லிவிடுவாங்க, இது எப்போ தான் ஒழியுமோ, அதாவது சண்டை, இந்த பிரச்சனை எப்போ தான் ஒழியுமோ, இந்த சந்தேகம் எப்பொழுதுதான் ஒழியுமோ, இந்த பிரச்சனை எப்பொழுதுதான் முடியுமோ என்று சொல்லி பயங்கரமான ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சுற்றிலும் அவர்கள் என்ன பண்ணா, இளைப்பாறுதலை உண்டு பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். சுற்றிலும் நான் சொல்றேன் பாருங்க, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இருக்கிற பிரச்சனையை பார்க்க முடியாது. இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனை சுற்றிலும் உங்களை தாக்கி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பயங்கரமாக கூனி குறுகி உடைந்து நொறுங்கி ஒன்றுமில்லாமல் தான் நீங்கள் போக முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலைவேளையில் உங்களை தேடி வருகிறது. அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் அவர்களை இளைப்பாற பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கரங்களை சொல்லுவோம், ஹல்லேலூயா.
அடுத்தபடியாக சுற்றிலும் என்ன நடக்கிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில். அடுத்ததாக இரண்டாவதாக, முதல்ல ஆண்டவர் சுற்றிலும் இளைப்பாறுதலை, அதாவது முதல் காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே, சபையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறதான இந்த பிரச்சனையிலே கர்த்தர் சுற்றிலும் என்ன செய்கிறார்? ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். முதலாவதாக பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை சமாதானம் இல்லாமல் நீங்க இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே முதலாவதாக ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற ஒரு தேவனா இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, சுற்றிலும் இருக்கிற சத்துருனா எங்க இருப்பான்? ஒரு இடத்துல தான் இருப்பான். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுறாங்களா? சுற்றிலும் சத்துருக்கள், முழுமையாக சத்துருக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. சுற்றிலுமாய் இருக்கிறதான சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்குற தேவனா. அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த கால வேளையில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பிரச்சனை என்னால் தாங்க முடியல பாஸ்டர், பல பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கு, என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஆமென். உன்னோடு கூட ஆண்டவர் இந்த காலவெளியில் பேசி கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உன் சிந்தனையில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீ எதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சத்துருக்களை எல்லா சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் நீங்களாக்கி போடுகிறார். ஆமென். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4:24. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ளவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. அவனை சுற்றி எங்கும் என்னவா இருந்தது? சமாதானமா இருந்தது. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அங்க சமாதானம் இருக்கணும். உங்க மூஞ்சை பார்த்தாலே ஒரு சமாதானம் சொல்லணும். ஆமென். ஆமாம், சில கோயிலில் சொல்லுவோம் பாருங்க, சமாதானம். ஆனால் சமாதானமே இருக்காது. அவர்களை பார்க்கும் பொழுது சமாதானம் இருக்கும். உங்கள் முகத்தை பார்த்தா சமாதானமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? சொல்லுங்கள், இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? உங்களை பார்த்தா யாராவது சொல்கிறாங்களா சமாதானமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? ஹல்லேலூயா. சொல்ல மாட்டாங்களா? உங்களை பார்த்தா சமாதானமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களான்னு கேட்குறேன். உங்களை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? சொல்லுங்க, உங்களை பார்த்து மகிழ்ச்சியா இருக்குது சிஸ்டர், உங்களை பார்த்தோன்னே மகிழ்ச்சியா இருக்குது பிரதர், உங்களை பார்த்தோன்னே மகிழ்ச்சியா இருக்குது. அப்போ உங்களை பார்த்தா என்ன செய்யக்கூடாது? எரியக்கூடாது. உங்களை பார்த்தா சமாதானமா இருக்கணும். ஆமென். முகத்தை பார்த்தாலே, உங்க ஃபேஸை பார்த்தாலே என்ன செய்யணும்? ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்து அப்பின்னு வந்துடணும். அப்போ பார்த்தாலே என்ன பண்ணணும்? பிரகாசமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவனை சுற்றும் எங்கும் சமாதானம். ஹல்லேலூயா. அவனை சுற்றிலும் எங்கும் ஒரு சமாதானம் உடையவர்களாக கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியம் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தாவீதால ஆலயத்தை கட்ட முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, சுற்றிலும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தால் அந்த இடத்துல என்ன நடக்காதான்? ஆலயத்தை என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. இன்னைக்கு ஏன் நிறைய பேரால் சபைக்கு வர முடியலன்னா, அவங்களுக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை, மனப்போராட்டம், பில்லி சூனியம், ஏவல், பலவிதமான பிரச்சனைகளிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடைப்பட்டு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களால் என்ன செய்ய முடியல? வர முடியாமல் இருக்கிறது. அவங்களால வர முடியல. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தை கட்ட முடியல. இதில் நான் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களோட சொல்லுகிறேன். என்னன்னா, வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால். எதனால?
சத்தமா சொல்லுங்க. யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு என்ன இருந்தது? கூடாது இருந்தது. இங்க ஆலயத்துக்கு வர முடியல அப்படின்னா நீங்களே தேவனுடைய, அப்போ யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்ட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா யுத்தம். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னது? ஆமா, உன் ஆலயத்தை கட்டணும், உன் ஜீவியத்தை கட்டணும், உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா தேவனுடைய சமூகம். எங்க என்ன வரணும்? தேவனுடைய சமூகம். அவர்களை அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகளா இருந்தாலும் சரி, இன்னும் என்ன இல்லாம இருப்பாங்க? கனிகள் உள்ள ஒரு வாழ்க்கை இல்லாம இருப்பாங்க. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கனியுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களாக. ஒரு ஆமென் சொல்லாமே? சத்தமாய் சொல்ல ஆமென். இன்னும் சத்தமாய் சொல்ல ஆமென். ஹல்லேலூயா. ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்ட முடியல? ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் வேதம் வாசிக்க முடியல? ஏன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர முடியல? ஏன் தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியல? ஏன் சபைனாலே ஒரு மாதிரி கசப்பா இருக்கு? ஏன் ஊழியக்காரனாலே ஒரு கசப்பா இருக்கு? ஏன் அப்படின்னா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம்னா என்ன தெரியுமா? உனக்குள்ளே இந்த சரீர யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. பிசாசு சொல்றான், நீ இதெல்லாம் செய்யாத, பண்ணாத, வேண்டாம், விட்டுடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? போராடி கொண்டிருக்கிறான். ஜெபம் பண்ண சொன்னா ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க சொன்னா வேதம் வாசிக்க முடியல. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர்லாம் வேதம் வாசிச்சீங்க? கையில பைபிள் எடுத்து ஆமென் சொல்லுங்க. இதுதான் யுத்தம். கையில பைபிளை எடுக்க விடாதபடி பண்றது பாத்தீங்களா? இதுதான் யுத்தம். கையில வேதத்தை எடுக்க விடாம பண்றான் பாருங்க பிசாசே, அதுதான் யுத்தம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? அட்லீஸ்ட் ஜெபமாவது பண்ணியா? தோத்திர ஆண்டவரே நான் போய் சபையில தூங்க போறேன்னு ஜெபம் பண்ணியா? இங்க வந்து எதற்காக? இதுதான் யுத்தம். அப்ப ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஒருத்தரை பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ண முடியல, ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்ல முடியல. இங்க ஆலயத்துக்கு வந்தா ஆண்டவரை ஆராதிப்பேன்னு சொன்னா ஆராதிக்க முடியல, ஆண்டவரை கனப்படுத்த முடியல, ஆண்டவரை துதிக்க முடியல. நான் சொல்றேன், இன்றைக்கு அந்த யுத்தம் இன்றைக்கு உங்களை விட்டு ஒழிவதாக. நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கட்ட முடியாதது. தாவீதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது பிரதர், சிஸ்டர். தாவீதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. என்னன்னா, நான் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஒரு ஆசையா இருந்தது. ஒரு ஆலயத்தை சர்ச் கட்டணும் அப்படி ஓடி வராரு. அப்படி ஓடி வரும் பொழுது அப்ப சொல்றாரு, ஒரு யுத்தம் வருகிறது. இவர் இருந்த காலத்தில், தாவீது இருந்த காலத்தில் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி இவருக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இவருக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. அதான் நான் ஏற்கனவே சொல்றேன் பாருங்க, நீங்க ஒரு ஆலயத்தையாவது நீங்க கட்டி முடிக்கணும் வாழ்நாளுக்குள்ள. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பணம் அந்த மோட்டிவேஷன்ஸ்க்காக நான் பேசல. ஐ எம் நாட் டாக் அபவுட் ஜஸ்ட் மணி மேட்டர்ஸ், பட் ஐ எம் டாக்கிங் வித் வெரி ஸ்பிரிச்சுவல் லைன்ஸ். ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்தில் தாவீதுக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்தது. David has decided to make a temple of God, but he cannot. அவரால் செய்ய முடியல. யாரால செய்ய முடியுதுன்னா சாலமோனால செய்ய முடியுது. அப்போ ஏன் தாவீதால செய்ய முடியல? யுத்தம் என்ன வருது? அடிக்கடி யுத்தம். ஒரு கல் எடுத்துன்னு போனாக்கா என்ன வருது? சண்டை வருது. இந்த பக்கம் சிமெண்ட் எடுத்துன்னு போனா சண்டை வருது, அந்த பக்கம் போனா சண்டை வருது. எல்லா விதத்திலும் சண்டை வந்த உடனே இவரால் என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. அது போல நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய அத கட்டு. சொல்லுங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த சபையில் இருக்குது, இந்த சர்ச்சில் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? செவுரு இருக்கு. அந்த செவுத்துல ஒரு பெரிய ஒரு ஓட்டை போட்டுறோம்னு வச்சுங்க. அந்த செவுத்துல ஓட்டை போட்டுறோம்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சொல்லுங்க? இந்த செவுத்துல ஓட்டை போட்டுனா என்ன நடக்கும்? எல்லாமே வரும். என்னென்ன வரும்?
எல்லாரும் சொல்லுங்க, 4-5 சொல்லுங்க. முதல்ல என்ன வரும்? பாம்பு வரும். ஏன்னா இது ஒரு ஏதேன் தோட்டம். சகலவித ஜீவ ஜந்துக்கள் எங்க தான் இருக்குது? இங்க தான் இருக்குது. இங்க ஒரு பூச்சி இருக்குது பாருங்க. அந்த பூச்சி கச்சிச்சுன்னா பயங்கரமா ரெட் ஆயிடும். அதுக்கு மருந்தே கிடையாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. பயங்கர பூச்சி இருக்கிறது. எல்லா இதுவும் எதில் வந்துடும்? இதுக்குள்ளாக வரும். காரணம் என்ன? நம்ம என்ன செய்துட்டோம்? இந்த இடத்துல அந்த ஓட்டை என்ன செய்யல? அடைக்கல. அதை போலதான் உங்களுடைய வாழ்க்கை. இருதயமாகிய அந்த இடத்துல சின்ன ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னா எல்லாமே என்ன பண்ணும்? உள்ள வந்துடும். உன்னால் என்ன செய்ய முடியாது? இந்த ஜீவியத்தை என்ன பண்ண முடியல? கட்ட முடியாது. இந்த ஆலயத்தை, உனக்குள்ள இருக்கிற ஆலயத்தை கட்ட முடியாது. அந்த வசனத்தை வாசி. 1 கொரிந்தியர் 3:16-17 சீக்கிரம் அந்த வாசிங்க. 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 3 verse 16 verse 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவன் அவனை என்ன செய்வாரா? கெடுப்பார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கையில பைபிள் எடுங்க. Please take your Bible with your hands if possible and turn your Bible 1 Corinthians 1 கொரிந்தியர் 3:16 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க. 1 2 3. நீங்களே படிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குதா? பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர விடாதபடி, அதாவது வேதம் வாசிக்க விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி, துதிக்க விடாதபடி, ஸ்தோத்திரம் பண்ண விடாதபடி, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர விடாமல் இருக்கிற எந்த ஒரு காரியமும் எதுதான்? யுத்தம் தான். சொல்லுங்க பிரதர், என்னதான்? யுத்தம். போராடிக்கொண்டே இருக்கிறது. சத்துருடைய போராட்டம், சத்துருடைய அலக்கழிப்பு, சத்துருடைய வஞ்சனை, சத்துருடைய தாக்குதல், மும்முனை தாக்குதல், எப்பொழுதும் தாக்குதல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். எப்பொழுதும் தாக்குதல் என்ன பண்ணுது? வந்து கொண்டே இருக்கு. அந்த தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்தினுடைய பலன் உங்களுக்கு தேவை. அதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு யுத்தம் இல்லாமல், சண்டை இல்லாமல் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பிசாசுடைய அந்த கிரியைகளிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அந்த ஆலயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தாவீதால முடியல பிரதர், ஐயா அம்மா, தாவீதால முடியல. சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக? ஆலயத்தை கட்ட. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். யாருங்க? நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறபடினால இந்த ஆலயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? கட்ட வேண்டும். எந்த யுத்தங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த அவமானங்கள் வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன் என்கிறதான ஒரு உறுதி உங்களுக்குள்ளாக வேண்டும். I am stand with God. எல்லாவித சூழ்நிலையிலும் நான் யாரோடு நிற்பேன்? கர்த்தரோடு நிற்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? கர்த்தருக்காக நான் இருப்பேன், வைராக்கியமாக இருப்பேன், நான் ஆவியின் கனிகளால் நிறைந்திருப்பேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை பார்த்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருங்கள். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருங்கள். இன்னும் நீங்க பாலை உண்ணத்தக்க குழந்தைகளா இருக்காதீங்க. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் அவங்களே என்ன பண்றாங்க? இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியாமல் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்க இன்னும் எப்படி இருக்கிறீங்க? குழந்தையை போல இருக்கிறீர்கள். உங்க எல்லாருக்கும் ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கிட்டு வந்து வாயில மம்மு டப்பா வச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் 40 வயசு 45 வயசு ஆகுது. அந்த நேரத்தில் பார்த்து சொல்லுவாங்க, இன்னும் என்ன பண்ணி ஃபீடிங் பாட்டில் ஒன்று நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? வேதம் அதான் சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பிரதர்? பால் உண்ணத்தக்க குழந்தைகளாக இருக்கிறீர்கள்.
ஆனால் நீங்கள் பலமான ஆகாரத்தை புசிக்கத்தக்கதாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஐயா, யுத்தம் இல்லாமல் நீ ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். சத்துருடைய கிரியைகள் வரதான் செய்யும், அவைகள் நீங்கள் போராட வேண்டும். இந்த சரீரத்தில் பல பிரச்சனைகள் நம்ம போராடி காலையில் எழுந்துக்கலாமா அப்படின்னு எழுந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அலாரத்தெல்லாம் சூப்பராக செட் பண்ணிடுவோம். 4 மணிக்கு 4 மணிக்கு நான் எழுந்து நான் ஜெபிப்பேன் 4 o'clock அப்படின்னு 3:55 அடிக்கும் ஆஃப் பண்ணிவிடுவோம். 4 மணிக்கு அடிப்போம் ஆஃப் பண்ணிவிடுவோம். 4:05 அடிப்போம் ஆஃப் பண்ணிடுவோம். அதோட பார்த்தா 7 மணி ஆகிடும். காலையில் சொல்லுவோம், ஐயோ நான் ஜெபம் பண்ணலான்னு நினச்சேன், தூங்கிட்டேன், ஒரே டயர்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, நான் இன்றைக்கி ஜெபிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. நாளைக்கு என்ன பண்ணுறேன், நாளைக்கு என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தா கறி குழம்பா இருக்கும். நைட்டு நல்லா வச்சு 8 தட்டு சாப்பிட்டுட்டு அப்படி என்ன பண்ணுவோம், உண்ட மயக்கம் தொண்டனுக்கு சாப்பிட்ட உடனே என்ன ஆகிடும், அப்படியே ஃபீஸ் கேரி அப்படியே டிரான்ஸ்ஃபார்மரோட லிங்க் ஆகி அப்படி என்ன பண்ணுவோம், தூங்கிடும். காலையில் எழுந்துக்க முடியாது. காலையில் எழுந்துக்கலாம் நினைக்கிறோம், முடியாது. ஆனால் அதான் வேதம் சொல்லுது. என்ன சொல்லுகிறது, சரீரம் என்னவா பலவீனம் உள்ளது, ஆவியோ ஆவி சொல்லும் எழுந்துரு, வேதத்தை படி, ஜெபம் பண்ணு அப்படின்னு என்ன பண்ணும், ஆவி சொல்லிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இல்லை, அதுதான் அவங்க மனசாட்சி பேசுதா இல்லையா, பேசுதா இல்லையா அவங்களுக்கு. காலையில் எழுந்த உடனே அப்படின்னு உள்ளுக்கிற பாம்பு வெளியிடுகிற பார்த்தியா, அது என்னன்னா, இன்னைக்கு நான் காலையில் பைபிள் படிக்கலாம்னு நினைச்சேன், படிக்க முடியல. வேதம் படிக்கலாம்னு நினைச்சோம், முடியல. ஜெபிக்கலாம்னு நினைச்சோம். எப்படியாவது நீங்கள் எழுந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர், எப்படியாவது எழுந்துருங்க. தூக்கம் தூக்கம் தூக்கம், வீட்டில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் தூங்குற, எல்லா நேரத்திலையும் தூக்கமே உனக்கு பிரதானமாக போச்சு. நான் போன வாரம் ஹல்லேலூயா ஆல்வேஸ் எப்பொழுதும் என்ன செய்கிறோம், தூங்கிக் கொண்டே இருக்கும். தூக்கம் தூக்கம் தூக்கம். வாழ்நாளில் பாருங்கள் 365 நாளில் இதில் வேறு 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுறேன். அன்றைக்கி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன், 8:30 சொல்லுங்கய்யா, 8:30 தூங்குறோம், பரவாயில்ல பொழுது 8:30 தூங்கிறான். நம்மள 8:30 தூங்கி நைட் 8:30 தான் எழுந்துக்கிறோம் பொழுது 9 மணிக்கு. அப்போனா 9 to 9 எவ்வளோ நேரம், 12 மணி நேரம் அசால்ட்டாக தூங்குறான்ப்பா, சாதாரணமாக தூங்குறாரு. ஒரு சிலருக்கு பாருங்கள் பிரச்சனை, தூக்கமே வரல, எனக்கு என்ன வரல, ஆமாம் தூக்கம் வரலாம். ஒரே ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள், பைபிள் எடுத்து படியேன், பட்டுன்னு போயிடுவேன், தூங்கிடுவேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. நீ பைபிள் எடுத்து பாருங்க, எவ்வளோ நேரம் இருக்கு. ஆனால் பிரசங்க நேரத்தில் வந்த உடனே என்ன பண்ணிடுது உனக்கு, அப்படியே என்ன பண்ணுது உனக்கு, தூக்கம் வந்துடும். பிரியமான நல்லா கவனிங்க, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் என்ன பண்ணுதா, பலவீனமானது. நம்முடைய மாம்சம் பலவீனமானது. இன்னைக்கு ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போடுவாராக. உங்களுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஒரு தைரியத்தின், ஆமேனே சொல்ல மாட்டீங்களே, சத்தமாய் சொல்லுங்க ஆமென். எங்கே போயிதுன்னு தெரியல. உன் ஜீவியம் கட்டப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய கட்டடமாகிய ஆலயம் உள்ளே காணப்படுகிற 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்றேன், ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டுடாத, சபை கூடி வருதல விட்டுடாத, கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டுடாத, கர்த்தருடைய பந்தியை விட்டுடாத. கர்த்தரை உறுதியாய் நீ பிடித்து கொள்ள வேண்டும், கர்த்தரை உண்மையாய் பற்றி கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவரை உண்மையாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால பூரண சமாதானத்துடன் நீர் அவனை காத்து கொள்கிற தேவனாயிருக்கு. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அடுத்ததாக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:32. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அழைக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி. போதும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம். ஒன்று, பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள். பெரிய சேலஞ்ச், பெரிய சவால் அந்த இடத்துல நடக்கிறது. இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி,
பலிபீடத்தை சுற்றிலும், எல்லாரும் சொல்லுங்க, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்கதான இடமான ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணுகிறார். என்ன உண்டு பண்ணாரா? ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணுகிறார். இந்த இடத்துல என்ன செய்கிறாரு? ஒரு ஆல்டர் உண்டு பண்றாரு. 2 படி, நல்லா கவனிங்க, 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான, நீங்க அதை எப்படி கற்பனை பண்ணுவீங்கன்னு தெரியல, சும்மா அப்படியே படிச்சுட்டு போறது இல்லாம 1 ராஜாக்கள் 18:32 அதை நான் விஷுவலா கொண்டு வந்திருக்கிறேன். அந்த விஷுவலா கொண்டு இருக்கும்போது அந்த விதை விதைக்கத்தக்கதான ஒரு 2 படி அப்படின்ற வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஒரு வாய்க்காலை அந்த இடத்துல என்ன செய்தார்கள்? உண்டு பண்ணினார்கள். என்ன உண்டு பண்ணினார்களா? வாய்க்காலை. அங்க தெரியுதா? தண்ணி வந்து போற மாதிரி தெரியுதா? அதுதான் தண்ணி. இங்கே அதற்கு உள்ளே காணப்படுகிறது. அதை சுற்றிலுமாக அதுக்கு உள்ளே என்ன காணப்படுகிறது சொன்னால் பலிபீடம் காணப்படுகிறது. என்ன காணப்படுகிறது? பலிபீடம் காணப்படுகிறது. இந்த பலிபீடத்தை சுற்றிலும் இப்ப படிங்க சகோதரி, 1 ராஜாக்கள் 18:32 வசனம். கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நாமத்திற்கென்று, கர்த்தருடைய எது எப்படி வச்சிருக்காரா? கர்த்தருடைய நாமத்திற்கென்று உன்னை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, உங்க தலைமையில கை வச்சுங்க. நான் கர்த்தருடைய நாமத்திற்கென்று, கர்த்தருக்காக வாழ்கிறேன். இன்னைக்கு நீங்க பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க. நீங்க யாருக்காக இருக்கிறீங்க? கர்த்தருக்காக இருக்கிறீங்க. இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது டு த லார்ட், இந்த பலிபீடம் யாருக்குரியதா? கர்த்தருடைய பலிபீடம். அந்த பலிபீடம் எதனால உருவாக்கப்பட்டிருக்கிறது? கல்லுகளாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவை நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஜீவனுள்ள கல்லுகளிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பலிபீடம் சாதாரண ஒரு பலிபீடம், வெறும் கல்லு தான் இந்த இடத்துல இருக்கிறது. நல்லா கவனிங்க, வெறும் கல் இருக்கிறது. இந்த ஆல்டர்ல வெறும் கல் இருக்கிறது. சுற்றிலுமாக விறப்பு மாதிரி வாய்க்கால்கள் வெட்டப்பட்டிருக்கிறது. இங்க ஒன்றுமில்லாத ஒரு பலிபீடத்தில் இதை சுற்றிலும் வாய்க்கால்களை உண்டு பண்ண வேண்டும். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, ஒரு பலிபீடம் சொன்னா சுற்றிலும் வாய்க்கால்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிரப்பப்படும் வாயா, வாய்க்கால்கள் நிரப்பப்படும். அப்படின்னா என்ன? வாய்க்கால்கள் நிரப்பப்படும். மழையும் பார்க்க மாட்டீங்க, காற்றையும் பார்க்க மாட்டீங்க. வாய்க்கால் என்ன செய்யுமா? இப்போ நம்ம எல்லாரும் விவசாயம் பண்றோம் தானே? விவசாயம் வாய்க்கால்கள் என்ன இருக்கணும்? வாய்க்கால்கள தண்ணி இருக்கணும். அப்படி வாய்க்கால்கள தண்ணி இருந்தா மாத்திரம்தான் அந்த பயிர் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இங்க ஒன்றுமே இல்லை, வெறும் வாய்க்கால் வெட்டிய அதை சுற்றிலும். நல்ல கவனிங்க, இதான் முக்கியம். என்னதுங்க? சுற்றிலும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதான் மெசேஜ் தலைப்பு அதுதான். என்னது? சுற்றிலும். உன்னை சுற்றிலும் வாய்க்கால்கள் வெட்டப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, உன்னை சுற்றிலும் வாய்க்கால்கள் வெட்டப்பட வேண்டும். இப்ப திரும்ப படிங்க சகோதரி, 18:32 படிங்கம்மா. 18:32 1 ராஜாக்கள் 18:32 பொறுமையா படிங்க. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான, 2 படி விதை விதைக்கத்தக்கதாக இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி. போதும். ஹல்லேலூயா.